ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ரஜினி அந்த கண்ணா, ஐயோ அந்த கண்ணா கேட்டது தான் எனக்கு வந்து இந்த வடிவேலு சார் இந்த இதுல குசேலன்ல இன்னொரு சொல்லுங்க என் பேரை முழுசா சொல்லுங்க, சலூன் கடை சொன்ன மாதிரி சூப்பர் சுப்பு அப்படின்னு முழுசா சொல்லுங்க என் பேர் அப்படின்ற மாதிரி எனக்கு அதை வச்சு நானே அதை மீம் போட்டு வச்சு இன்னும் வச்சிருக்கேன் நான். அதான் என்னோட உணர்வு வேண்டி. ஓகே சார், இப்போ நீங்க வந்து நிறைய சாலைகளில் போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பண்ண நிறைய வாசகங்கள் எழுதியிருக்கோம். அதுல தலைவரோட வாசகங்கள் பார்த்து உங்களுக்கு செம்ம லைன்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி இவரும் யோசிச்சு வச்சிருக்க அந்த மாதிரி ஒரு ஆழமா பதிஞ்ச ஒரு டைலாக் என்ன சார்? எனக்கு வந்து இந்த சாவர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்நாள் நரகமாயிடும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உன் கையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது படிக்கும்போது ஒரு திமிரான ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். ஒரு மனுஷன் எல்லாமே உன் கையில் தான் இருக்கா அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கும். ஆனால் அதோட கான்செப்ட் என்ன, இந்த நிமிஷம் இந்த நொடி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. கரெக்டுங்களா? அது வரைக்கும் இருக்கா? அது இல்லைன்னா ஒரு தன்னம்பிக்கையே இல்லாமல் போயிடும் மனுஷன். இந்த நொடி நான் எவ்வளோ பாதிப்புகள் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ சூழல் மாற்றங்கள் இருக்கலாம், இந்த நொடி நான் கையை நகர்த்துறேன்னா, கால் நகர்த்துறேன்னா, கண்ணை நகர்த்துறேன்னா, என்ன வார்த்தை சொல்கிறேன், என்ன வார்த்தை சொல்லாமல் தவிர்க்கிறேன், அது அந்த நொடி என் கையில் இருக்குது. அப்போது அதனால என் வாழ்க்கையை அப்போ என் கையில் மாறுறதுக்கு இருக்கு. அந்த அவேர்னஸ் வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு மனுஷன் பார்க்குறான்னா எப்படி இருக்கும்ல. ஸோ அது அவ்வளோ பெரிய விஷயம், கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வால்பேப்பராவோ இல்லை கோட்டாவோ வீட்டில் ஏதாச்சும் பேஸ் பண்ணீங்களா சாரோட வசனத்தை? நான் அப்படி இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் அப்போ வந்து பாண்டி பஜாரில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கர் கிடைக்கும். எல்லா நடிகர்கள் ஸ்டிக்கரு, ஹீமேன், சூப்பர்மேன் ஸ்டிக்கர், அந்த மாதிரி தலைவர் ஸ்டிக்கர், முத்து படத்தோட அந்த தில்லான பாட்டில் வேறு கலர் ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த க்ரீன் கலர் ஒன்று போட்டிருப்பாரு, பிளாக் கலர் ஒரு ரெட்டில் ஒரு அது எல்லாமே கட் அவுட் ஸ்டிக்கர். அதே மாதிரி முத்துல வந்து அவர் அந்த சாட்டை வச்சிருக்கிற ஸ்டிக்கர் அது. ஸோ எங்கள் ஸ்கூலில் கிளாஸ் ஒர்க் வந்து எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கும், ஆனால் ஸ்லோ எழுதுவேன். ஸோ கிளாஸில் டீச்சர் டிக்டேஷன்லாம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்லோவாக நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஸோ அதுக்கு பதிலாக நான் என் மைண்ட் இந்த பக்கம் போயிடும். பின்னாடி லாஸ்ட் பேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கர், ஒரு ஸ்டிக்கர் வச்சு அதை பற்றி ஒரு மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, மனம் தான் உணரம் இருக்கிறது, அப்புறம் கையில் கொஞ்சம் காசு தான் நீ தான் வச்சுக்குவேன், அதே மாதிரி மக்கள் மனம் தானே எனக்கு வழுக்காத பாதை, இதெல்லாம் வந்து அப்படியே அந்த ஒரு பேஜில் எழுதி ஸ்கூலில் ரிவர்ஸில் லாஸ்ட் பேஜ்லேருந்து ரஃப் நோட் மாதிரி நம்ம அப்படி லாஸ்ட்டில் இருந்தாலும் எழுதிட்டு இருப்போம். அது எழுதி டீச்சர்கிட்ட டோஸ் வாங்கின கதைகள்லாம் இருக்குது. அதுதான் சுவாரஸ்யமாக அந்த மாதிரி நிறைய எழுதிருக்கேன். அந்த மாதிரி எழுதியிருக்கேன். தலைவர் மேலே உங்களுக்கு இருக்க ஆர்வத்தை பார்த்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் இப்போ உங்கள் டீச்சர்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ஏன்டா இப்படி இருக்க அந்த மாதிரிலாம் எதாவது சொல்லியிருக்காங்களா? நிறையா படங்கள்லேயே ஒரு வசனமாக வரும், சினிமாக்காரங்களா சோறு போட போகிறாங்க உங்களுக்கு வந்து, அதெல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு அவர் தான் இப்போ சோறு போட்டுருக்காரு. கண்டிப்பாக இல்லை நான் சொல்கிறது என்ன, அதுலேருந்து நம்ம என்ன கான்செப்டை கரெக்டாக எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டோன்னா சினிமாவும் சோறு போடும். அந்த கருத்தில் நல்ல விஷயங்களை சொல்லணுன்ற இன்டென்ஷனோட ஒருத்தர் சொல்லி அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கும் போது அது கரெக்டாக தானே வருது. கரெக்டுங்களா? நாம் வந்து அதுலேருந்து சினிமாலேருந்து வரும்போது அப்போ எனக்கு வர டோபமின் ஹை, அந்த அட்ரினலின் ரஷ்ஷை மட்டும் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா அதுவும் போதை தான். எல்லாமே போதை தான். ரொம்ப சால கற்று சிறந்த ஒருத்தர் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்டை ஏளனமாகவும் தான் உயர்வாகவும் நினைக்கிற ஒரு டீச்சருக்கும் அதே போதை தானே, அது தப்பு தானே. அந்த மாதிரி ஸோ அது நம்ம அப்படி பொதுவாக அவங்களால நமக்கு என்ன அப்படின்ட்டு யாரும் அம்மா அப்பா யாரும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சொன்னதில்லை. நீங்கள் ஒருவேளை சினிமாவுக்கு வராமல் இருந்தால் தலைவரை பார்க்குறதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ உங்களை மாதிரி நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா? கரெக்ட். அவங்களோட ஃபீலிங் என்னவா இருக்கும்? நான் வரைவேன். ஸோ நான் ஆர்கிடெக்ட், ஆக்சுவலி படித்தது வந்து ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் SRMல படித்தேன், BR. ஸோ ஏதான ஒரு சிலை வடிச்சிருப்பேன், ஏதான ஒரு கட்டடம் அவரை கொண்டாடுற மாதிரி ஒரு மியூசியம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே அது ஒரு ஈவெண்ட்டாக ரெடி பண்ணியிருப்பேன். அவரை வச்சு ஏதான ஒரு ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எதான பண்ணியிருப்பேன். அடுத்த தலைமுறைகளுக்கு அவர் இன்னும் கொண்டு சேர்க்கிற விஷயங்கள் பண்ணியிருப்பேன். உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாச்சு, ஒருவேளை ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு மனிதர், ஒரு நடிகர் இல்லாத சினிமா எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும்? அது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு க்ரியேட்டிவாக என்னால் அதை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்க தெரியல. ஆனால் நீங்கள் யதார்த்தமாக என்னென்னா, இயற்கை வந்து ஒரு விஷயம் இல்லாத ஒரு இடத்துல வேறு எதானத்தை வச்சு தன்னோட தேவையை கண்டிப்பாக நிரப்பியிருக்கும். ஸோ நம்ம மக்கள், ஒட்டுமொத்த மக்களுக்கும். ஆனால் அதுதான் சொல்கிறேன், ஆனால் சில விஷயங்கள் அமையணும்ல. அப்படி அமைஞ்சு வந்ததில் தலைவர் இருக்காருங்கிறது இஸ் த பெஸ்ட் திங் தட் ஹஸ் ஹேப்பன் டு அஸ். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அவர் இல்லைன்னா அந்த இடத்துல அவர் இல்லாமல் போயிருந்தாங்கிறது எனக்கு நினச்சி பார்க்க விரும்பவும் இல்லை. நடந்தது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. நீங்கள் ஏன் வந்து இந்த இடத்துல எர்த்குவேக் வந்து என்ன இருக்கும்னு யோசிப்பீங்கன்ற லெவலில்.
ஓகே சார். இப்போது ரஜினி சாரோட படங்கள் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலையை நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன், சில விஷயங்கள் நான் கடந்து வந்திருக்கேன், என்னோட ரொம்ப இக்கட்டான சூழலில் வந்து யாருமே இல்லாதப்ப எனக்கு தலைவர் தான் கூட இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான சூழல் ஏதாவது இருக்கா? நான் பிரச்சனையை சால்வ் பண்ணேன். நிறையா தடவை நிறையா சுச்சுவேஷனில் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு தப்பு விளைக்கப்பட்டிருந்தாலும் நிறைய பேரை மன்னிச்சு விட்டுருக்கேன். அப்புறம் அவங்கள மன்னிக்கிறதுக்கு நான் யாருன்ட்டு உணர்ந்திருக்கேன். இந்த ரெண்டுமே நிறையா சொந்தங்களை காப்பாற்றிருக்கு, நிறைய உறவுகளை காப்பாற்றிருக்கு. இன்றைக்கி அந்த உறவுகள்னால நிறைய பேர் இன்னும் நிம்மதியாக சந்தோஷமாக வேறு வெளியே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் மீறி அந்த உறவுகள்லாம் ரத்த சொந்தங்கள் அந்த மாதிரி மட்டும் இல்லை, நட்புகள் எல்லாத்துலேயும். ஸோ அதனால் அந்த ரெண்டுமே முதல்ல மன்னிக்கக்கூடிய தன்மையை அந்த அந்த நிமிஷத்தில் கோவத்தை மீறி மன்னிக்கக்கூடிய தன்மையும், மன்னிக்கிற அளவுக்கு நான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வு பின்னாடி வந்து அந்த ஸோ தட் என்னோட பீஸ் ஆஃப் மைண்டை நான் இழந்துக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த உண்மையை உணர்றதுக்கு ரெண்டுக்குமே தலைவர் நிறைய இடத்துல எனக்கு உதவி இருக்கார். தலைவரோட ஃபேனாக இருக்கிறது எனக்கு உதவி இருக்குது. தலைவர்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ண ஒரு 5 முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லுங்கள் சார். நிறைய விஷயங்கள் இருக்கும், இதுதான் வாழ்க்கை, இது தெரிஞ்சுக்கிட்டா நீ பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்கள். நேரம் தவறாமை, நல்லவனாக ரொம்ப நல்லவனாக இருக்காத, தியாகத்துக்குன்னு ஒரு வேல்யூ என்றைக்குமே இருக்குது உலகத்தில். பிறகு இந்த இன்னொருத்தனை உன்னை மாதிரியே மதி, அவனை எப்படி மதிக்கணும்னு எதிர்பார்க்குறியோ அந்த அளவுக்கு மதி. அவன் உன்னை மதிக்கலைன்னா கூட அவனை மதிக்க கற்றுக்கும். இது வந்து இது வந்து ஏன்னா இவர் சொன்னார், நம்ம இளவரசு சினிமாட்டோகிராஃபர் இப்போ நடிகர் இருக்காங்களே, அவர் வந்து சொன்னார், அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் லிங்காவில் நடிக்கும்போது கமல் சார் கிட்டேருந்து தலைவருக்கு ஃபோன் வந்துச்சான். ஃபோன் வந்து தலைவர் வந்து சொல்லுங்கள் கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு. கமல் இங்கே இல்லவே இல்லை, அவர் இன்னொரு இடத்துல ஃபோனில் பேசுகிறார், வீடியோ கால் கிடையாது. நீங்கள் மதிக்கிறது வந்து அவர் ஒன்றும் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்க போகிற ஒரு இடத்துல இல்லை. ஸோ உங்களுக்கு பழகிருச்சு, இன்னொருத்தனை மதிக்கிறதுன்றது உங்களுக்கு வந்து அவ்வளோ பழக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அப்போது இன்னொருத்தவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த ஈகோவே வராது. சங்கர் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு என்னென்னா, தலைவர் அவர் முன்னாடி முதல் தடவை சங்கர் சார் பெரிய டைரக்டர் ஆன பிறகு அவரை சந்திக்கிற ஒரு இடம் நினைச்சு, நாமளாக போய் அவர்கிட்ட பேசினா வந்து நம்ம ஏதோ வாய்ப்பு தேடுறோன்ற மாதிரி நினச்சிடுவாரோ, நிறைய நமக்கு மைண்டில் 1000 கேள்விகள் ஓடும். தலைவர் வந்து சங்கர் சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அவர் வேற ஏதாவது வந்து, ஸோ அதை பண்ணணும்னு அவர் அவசியம் இல்லை. இவரும் போய் அடுத்த வேலையை பார்த்துப்பார், அவரும் அடுத்த வேலையை பார்த்துருப்பார். அவரை ஈஸ் பண்ணார். இதே மாதிரி ஒரு ரசிகர் ஒருத்தர், ஐ திங்க் அவர் வந்து யாராவது துப்புரவு பணியாளரோ வேறு ஏதோ ஒன்று ஒரு செட்டில் இருந்தப்போ அவருக்கு வந்து மீதி எல்லாருமே தலைவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவருக்கு வந்து தலைவரோட போய் ஃபோட்டோ கேட்கணுங்கிறதுக்கு கூச்சமாக இருந்துச்சு, எப்படி கேட்கணும் இல்லை, அதனால் அவர் பாட்டுக்கு அவரோட வேலை இல்லைங்க வேண்டான்ட்டு தான் சொல்லியிருக்காரு. தலைவரே வந்து வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது அவர் வந்து இல்லைங்க வேணாம், எனக்கு உங்களோட எடுத்துக்கணும் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப கேஷுவலாக. அது ஸோ அவருக்கு வந்து அதில் அந்த எந்த பாகுபாடும் உள்ளே இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க, என்னோட சித்தப்பா சொல்லுவாங்க, எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த வெள்ளம் அதெல்லாம் வந்தபோது ஒரு வயசான ஆயா ஒருத்தங்களுக்கு தீப்புண்ணு அதெல்லாம் பட்டு இருந்தபோது அவங்கள கட்டி அணைச்சிக்கிறதுங்கிறது கூட ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே இன்னைக்கு கட்டி அணைச்சிக்குவாங்க. அவங்களுக்கு அந்த புண்ணு நெருப்பு புண்ணு ஏதோ இருந்தது, அதுலேருந்து சீடு வந்திருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையால் அந்த நிமிஷம் உங்களுக்கு ஐயோன்னு தோணி துடைக்கிற வரதை அதை உங்களால் நடிக்க முடியாது. கண்டிப்பாக அது ஸோ எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து அந்த கருணை வந்து அவரோட குணமாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தலைவரும் நிறையா பண்ண கேட்டு எனக்கு அதுவும் நீங்களும் இன்னொரு உயிரையும் உங்களை மாதிரியே நேசிங்க. அதுக்கு அது எவ்வளோ தூரம் முடியும்னு தெரியாது, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை கான்ஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபேன் பாயா சாருக்கு வந்து ஒரு வெறித்தனமான பாட்டு கொடுத்துட்டீங்க, படம் பண்ண போகிறேன். நீங்கள் டேரக்டர்னு சொல்லியிருக்கீங்களா, சுட்ட கதைன்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, ஒரு டார்க் காமெடி படம் அது. ஸோ அந்த மாதிரி சாருக்கு படம் பண்ணால் நீங்கள் எந்த மாதிரி லைன் பண்ணுவீங்க? தலைவர் படம்னா எல்லாரும் ஃபுல் ஃபேமிலி வந்து பார்க்கணும் அப்படின்றது நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். நான் எல்லாருக்குமான நாயகர். அவர் எப்போவுமே அப்படிதான், எப்போவுமே அதுவாக தான் இருந்திருக்காரு. திரைக்கதையில் அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு என்ன இருந்தாலும் அவர் ஜெயிச்சா நம்ம சந்தோஷப்படுவோம். திரையில் அவர் ஜெயிக்கும்போது நாம் ஜெயிக்கிற மாதிரி உணர்வோம். இதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு பலமே. ஈஸியாக நம்ம நம்பிடுவோம். அவர் அழுதா நமக்கு அழுக வந்துடும், அவர் சிரிச்சா நமக்கு சிரிப்பு வந்துடும். நீங்கள் வெளியே வந்து யாரோட ரசிகராக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு தலைவர் படத்தில் அவர் அழும்போது வெளியே ஒருத்தங்க சந்தோஷப்படுறதோ சிரிக்கவோ மாட்டாங்கன்ற ஒரு ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆக்டர். ஸோ அவர் ஒரு ஆக்டராக அவர் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சு நாம் ஜெயிக்கிற மாதிரி உணர வைக்கிற படங்கள் எனக்கு பிடிக்கும். குழந்தைங்களை நம்பி அந்த படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களும் சந்தோஷமாக போகும்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ தத்துவார்த்தமாக நான் பண்ணுற விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னை பாதித்த விதமே நல்ல விதமாக பாதிச்சிருக்காரு. ஸோ அவர் குழந்தைங்கலேருந்து எல்லோரும் நம்பி உள்ளே வந்து அவங்க நல்ல விதமாக பாதிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி பார்க்கும்போது கூட அவங்களுக்கு அது நல்ல பாதிப்பை உண்டாக்குற ஒரு படமாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக போகணும். சரி, இப்போது
நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சண்டையெல்லாம் போடுவாங்க, இல்லை கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற அந்த இதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். ரஜினி ரசிகர்கள் இதிலிருந்து எந்த வகையில் சார் சொல்கிறத பின்பற்றி தனித்துவமாக இருக்காங்க? நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் சின்ன தொழில் தொடங்கின விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. நாங்கள் வந்து அந்த 90ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த டைமில் அண்ணாமலை படத்தோட பாதிப்பில் இன்னி வரைக்கும் முதல் தலைமுறை தங்கள் குடும்பத்தில் தொழில் தொடங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சின்னதாக ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, சிலராக ஒரு டெய்லரிங் யூனிட் ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணி அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்க, இன்னொருத்தங்களை சமமாக பார்த்து பல பேரை வளர விட்டுவாங்க. இவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிற அந்த அண்ணங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களோட காலர் டியூன் வந்து வெற்றி நிச்சயம் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை மேன்மை அடைய செய்யறதுக்கு யதார்த்தமாக, இப்போ நீங்கள் வந்து அறிவார்த்தமான ஒரு கருத்தை சொன்னது மூலமாக மட்டும் ஒருத்தரை மேன்மை ஆக்கிட முடியாது. அவங்கள உணர வைக்கிற ஒரு தன்மை ஒரு பிரபலமான நடிகராக இருக்கும்போது அது வேணும். அந்த விஷயம் அவர் நிறையா செஞ்சிருக்காரு. அதோட பாதிப்பு வந்து நிறைய பேர் தங்களோட லைஃப்பில் வெற்றி நிச்சயம் காலர் டியூன் வைக்கிறவங்க எல்லாருக்குமே நான் பார்ப்பேன். கண்டிப்பாக. ஸோ காலம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி சார்ந்த ஒரு மனநிலையை ஒருத்தருக்குள்ளே ஊட்டின தன்னம்பிக்கையை ஊட்டுற ஒரு ஆளாக அவர் இருந்திருக்காரு. ஸோ நான் அதை நிறையா பார்த்துருக்கேன். சார் வந்து இடையில சில நாட்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக போயிருந்தார். அந்த நிலைமையை வந்து எப்படி கடந்து வந்தீங்க ஒரு ரசிகரா? எனக்கு அந்த டைமில் வந்து ராணா படத்தோட பூஜை போட்டாங்க. பூஜை போட்டு அன்றைக்கே தலைவர் இங்கே லோக்கலி அட்மிட்டட் ஹாஸ்பிட்டலில் ராமச்சந்திரா, இசபெல் எல்லாத்துலேயுமே மாறி அப்புறம் அங்கே ராமச்சந்திராவுக்கு போனாங்க. அப்புறம் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த டைம் ஃபுல்லாக எனக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. நான் ஒரு கம்பெனி விளம்பரங்கள் எடுக்கிற இதில் இருந்தேன். ஸோ ஆரம்பிச்சுட்டு வேலையே பண்ணல. என்னால் ரொம்ப ஒரு மாதிரி வெலன்ட்டு இருந்துச்சு, அன்ஷூராக இருந்துச்சு. திருப்பி நமக்கு அந்த மன்றத்து நண்பர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டெல்லாம் பேசி என்ன நடக்குது, என்ன அங்கே ஆள் என்ன பண்ணுறாங்க ராமச்சந்திராவில். அப்போ கேப்டன்லாம் ராமச்சந்திராவில் போய் அவரை விசிட் பண்ணி ஃபுல்லாக எனக்கு என்னென்னா, நாம் இதை பண்ணி இன்னும் கூட குடும்பத்தில் எல்லார் மேலேயும் ப்ரெஷர் போடுறோமா அவர் குடும்பத்து மேலே. ஸோ அதனால் எனக்கு ஒரு 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 நிலையற்ற தன்மையில் இருந்தேன், ஒரு இதில் இருந்தேன் ரொம்ப. அது பிறகு அவர் வந்து அந்த அதான் நான் அவரை பார்த்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன்ல. அதேமாரி எமோஷ்னலாக அந்த பீரியடில் இருந்ததுனால அந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அழுத்தத்தில் அப்படியானா அவர் போய் பார்த்துன்னு அந்த சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வந்தார்ல, வந்து ஏர்போர்ட் வந்த அன்றைக்கி போய் பார்க்கணுன்னா ரோடு ஃபுல்லாக அவ்வளோ ஜாமுங்க. அப்போ கத்திப்பாறை ஃப்ளைஓவர்லாம் கிடையாது. அந்த ஏரியா ஃபுல்லாக அங்கேருந்து கிண்டி வரைக்கும் இந்த லைன் ஃபுல் ஜாமு. அத்தனையும் ரசிகர்கள் அவர் திருப்பி வரவேற்கிறதுக்காக அவருக்காக மண்சோறு சாப்பிட்டவங்க இருக்காங்க, அவருக்காக தர்காவில் வந்து அந்த காப்பு இது கூடு வச்சவங்க, வேண்டினவங்க எல்லாம் கூட அத்தனை பேர் பார்த்துருக்கேன் நான். எல்லாம் மதம் எல்லாம் கடந்து அவரை நான் அதுவும் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேங்க. மதம் இல்லை, சாதி இல்லை, சாமி இல்லைன்னு சொல்கிற ஒருத்தங்களுக்கு பின்னாடி தன்னோட அடையாளங்களை விட்டுட்டு வர்ற மக்களை விட என்னோட நம்பிக்கை எனக்கு, உன்னோட நம்பிக்கை உனக்குன்னு சொல்கிற ஒரு பர்சன் இத்தனை பேரையும் இணைக்க முடியுதுன்னா அப்போ அதுதானே முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயம். நான் எதையுமே விட்டு கொடுக்கல, நான் சமரசம் செஞ்சுக்கல, நீ எதுவுமே சமரசம் செஞ்சுக்கல. நீ உன் வழியில், நான் என் வழியில் இருக்கும்போது என் மேலே நீயும் உன் மேலே நானும் அன்பை மாற்றி பரிமாறிக்கிறோம் அப்படின்றது தலைவருக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் இருக்கிற மாதிரி நான் வேறு யாருக்குமே பார்த்தது கிடையாது. அவர் அந்த விதத்தில் அந்த டைமில் சொல்லும்போது அவர் திருப்பி அந்த ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அவரை பார்த்துடணும், என்னோட இந்த கொள்கை பிடிப்பெல்லாம் தாண்டி எப்படியான அவரை அதுக்கு முன்னாடி கூட பரவாயில்லன்ட்டு பார்த்துடணுன்ட்டு சொல்லிட்டு போனேன். அப்போவும் ஏதோ ஒரு இதனால இறை செயல்னால என்னால் அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோ கூட்டம் அங்கே இருந்தேன், ஆனால் என்னால் அவரை நேரில் பார்க்க முடியல. ஸோ அவரை முதல்ல நேரில் பார்த்து அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் பார்த்து ஒரு வெற்றியோட தான் பார்த்துருக்கீங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆசை நிறைவேறின கண்டிஷனில் பார்த்தேன். கண்டிப்பாக சார். இப்போ வந்து எப்படி இந்த ஆழ்வார்கள்லாம் சாமிக்கு பாட்டு பதிகங்கள் எழுதுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ரஜினி சாருக்கு ஒரு பாட்டு எழுதி போய் பார்த்துருக்கீங்கல்ல சார். இப்போது வசூல் ரீதியாக சில படங்கள் வந்து சரியாக போயிருக்காது. அப்படி போயிருந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம்? பாபா. எதனால் பிடிக்கும்? பாபா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாபா வந்து பெரிய 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 விஷயங்களை எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணாங்க. அதுக்குள்ள எந்த கால சில அதாவது எல்லாத்துக்குமே தலைவர் சொல்கிறார், ஒரு நாட்டுக்கும் ஒரு ஜாதகம், நாட்டுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, ஒரு மாநிலத்துக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு டைம், அதுக்குன்னு ஒரு டைம் காலம் வந்து ஒரு விஷயம் பண்ணும். அது மாதிரி பாபா வந்த டைம் தலைவருக்கோ அந்த படத்துக்கோ அந்த டைம் கொஞ்சம் சரியில்லை. அவங்க அதை கலை படைப்பாகவுமே அதை எவ்வளோ பர்ஃபெக்டாக எப்படி எடுத்துருக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்தாங்களா என்னன்ட்டு அவங்களுக்கு நிறையா அதுக்கான சேலஞ்சஸ் நிறையா வந்திருக்கும். ரிலீஸில் வந்த பிரச்சனைகள், அதன் பிறகு அரசியல் ரீதியாக அந்த படத்துக்கு வந்த அதோட தியேட்டரிக்கல் ரிலீஸ் போது பண்ணப்பட்ட பிரச்சனைகள், அது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் மீறி
தோல்வி படம்ன்ட்டு இருந்த படத்தையும் திருப்பி இப்போ வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ரீரிலீஸ் பண்ணி லாபம் சம்பாதிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அதே விஷயத்தை கொடுத்துருக்காருன்னா அவர் ஒரு தீர்க்கதர்சி நான் பார்க்குறேன். சார் இப்போது ராம்கோபால் அவர் மட்டும் ஒரு இயக்குனர், அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு நபரே இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஒரு ரசிகராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இந்த டிஜிட்டல் சினிமாட்டோகிராஃபி வந்து டிஜிட்டல் எடிட்டிங் டூல்ஸ் வந்த பிறகு தான் தலைவர் படங்கள்லேயே அதிகமாக பயன்படுத்தப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் படங்களில் அந்த 48 ஃப்ரேம்ஸில் எடுத்த ஷார்ட்ஸோட டோட்டல் கணக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவரே ஸ்டைல். இப்போ சிவாஜி த பாஸ்க்கு அப்புறம் தான் அந்த மனிஷ் மல்ஹோத்ரா இந்த மாதிரி ஸ்டைலிஸ்ட்டுங்கிற ஒருத்தவங்களை வச்சு தலைவருக்கு காஸ்டியூம் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ணாமலையில் ஒரு வெள்ளை ஜிப்பா, ஜீன்ஸ் பேண்ட்டு, சாக்ஸ் போடாத ஒரு பவர் ஷூஸு, இடுப்பில் ஒரு குத்தால துண்டை கட்டிக்கிட்டு ஒரு மனுஷன் பரட்டையை கலையை விட்டு பட்டை அடிச்சுட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு கையை பாதி மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சா ஒரு ஸ்டைலாக நிற்கிறான்னா ஸ்டைலிஸ்டே தேவைப்படலை. அதே மாதிரி தான் அந்த ஸ்லோ மோஷனும் தேவைப்படாமல் இன்ஹெரண்ட்டாக தனக்குள்ளேருந்தே ஸ்டைலை கொண்டு வந்த ஒரு மனுஷன். படி இறங்கி வராரு அண்ணாமலையில், இறங்கி வந்து ஃபோன் அடிக்குது, எடுத்து அந்த தவளை ஷேப்பில் ஒரு ஃபோன் இருக்குது, அவரோட தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க, எடுத்து அப்படி வைக்கணுன்றது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த ஃபோன் இருந்ததுனால தான் அவர் ஸ்டைல் பண்ணுறாருன்னு சொல்லுவீங்களா? அது அவர்னால அந்த ஃபோனை என்னவா மாற்றி என்ன ஸ்டைல் பண்ணி பண்ணுறாருன்றது அது அவருக்குள்ளேருந்தே வர ஒரு விஷயம். அவர் ஒரு பெரிய ஆளாக தன்னை காட்டிக்கிறதுக்கு அவருக்கு எதுவுமே பண்ணதில்லை. ஒரு செட்டிலேருந்து வர ஃபோட்டோங்க. ஒரு சேர் மேலே எப்பவுமே தலைவர் வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர் மேலே இன்னொரு பிளாஸ்டிக் சேர் போட்டு தான் உட்காருவார். இன்றைக்கி ஒரு 2 பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காரது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இது எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா வந்து பிளாஸ்டிக் சேருங்கிற மோல்டிங் சேர் வந்தது பிறகு தான் அவருக்கு ஸ்டைல் வந்ததுன்னு சொல்லுவீங்களா? 48 ஃப்ரேம்ஸ்க்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி. அது இல்லைனாலும் யதார்த்தமாக அவர் இருக்கிற இடத்துல ஸ்டைல் வருது. அவரோட மகளோட திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மேக்கப் கியூப் எதுவுமே இல்லாமல் வெறும் பட்டு ஜிபா, ஒரு அப்பா பொண்ணை கொடுக்குற ஒரு அப்பா வந்து பட்டு ஜிபா, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு வேட்டி கட்டிட்டு இருப்பாரு. ஆனால் தலையில் ஒரு தலப்பா ஒன்று கட்டியிருப்பாரு. அது அவரே ஃபார்ம் பண்ணது. அந்த என்ன ஸ்டைலாக இருக்கும். பார்த்திபன் சார் சொல்லியிருப்பாரு, தலப்பா இன்னைக்கு ஸ்டைல் ஆயிடுச்சு, தலப்பாக்கு இன்னைக்கு மரியாதை வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயம். சும்மா தான் உட்காந்துருக்காரு, இப்படி நின்றுட்டு இருக்காரு, ஸ்டைல் சாம்ராட், அவ்வளோதான். ஸோ அவர் இருக்கிற இடத்த நோக்கி அந்த ஸ்டைல் வருது. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கருவியோ ஒரு டெக்னிக்னால அவரால், அவர் இருக்கிறதுனால அந்த டெக்னிக் வந்து இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போது தலைவர் மாதிரி பண்ணுற படங்கள் மாதிரி பெரிய படங்கள் பண்ணுறதுனால சின்ன படங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் குறையுது. எந்திரன் படம் வந்துச்சு. எந்திரன் படம் வந்த பிறகு சிஜியில் நிறையா விஷயங்களை இன்றைக்கி சின்ன படங்களுக்கு அது ஆக்சசிபிள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக. அப்போது ஒரு பெரிய தேர் எடுத்து ஒரு விழா எடுக்கிறோன்னா நாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நாமளும் சேர்ந்து அந்த தேரை இழுக்கிறதுக்கு அதோட சேர்ந்து கொண்டாடிட்டோன்னா அதோட புண்ணியம் வந்து வேறு ரீசன்ஸில் வேறு விதத்தில் நிறைய பேரும் அந்த என்டையர் அதனால ஒரு சின்ன ஒரு பொருளாதாரம் முன்னேறும் அந்த கிராமத்தில். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ தலைவர் படங்கள்லாம் அப்படி தான் பார்க்குறேன். சார் ரஜினி சார் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். எதனால்? அவர் ரஜினியாக இருக்கிறதுனால. ரஜினி சார் வந்து அவராக இருக்கிறனால தான். அவர் வந்து எவ்வளோ விஷயத்தை வந்து கால்குலேட் பண்ணி இப்போ நான் இப்போ கேரவான்லேருந்து இறங்குறேன், இப்போ நான் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு நடக்கிற ஆள் இல்லை. அவரோட நடையில் ஸ்பீட் இருக்குது. ஸோ அவர் வந்து ட்ரெண்ட் செட்டர்னா அவராக இருக்கிறதுனாலே ட்ரெண்ட் செட்டர். சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க ரஜினி சார் வந்து அந்த நடக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் பயங்கரமாக நோட்டபுளாக இருந்துச்சு, அவர் பண்ணுற எல்லா விஷயமே பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப யாருமே கவனிக்கல, நான் ஒரு ஃபேனாக நான் இதை நோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு படத்துலேருந்து சொல்ல முடியுமா? இல்லைங்க, அதாவது நான் வந்து ஒரு தலைவர் ஃபேன். நான் கோடி பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு பர்சன். நான் ரெப்ரசன்ட் ஆகிட்டேன். இங்கே ஒரு பாட்டு எழுதி ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால நான் பார்த்துக்கேங்க. அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் இல்லை, அவர் அது பண்ணியிருக்காருல, அதை மீறி இந்த நுணுக்கமாக நிறைய விஷயம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதனால நான்லாம் இதை மற்றவங்க மிஸ் பண்ணிப்பாங்க, நான் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒருத்தர் சுதர்ஷன் ஒரு தலைவர் ஃபேன் இருக்காரு. அவர் வந்து நம்ம டெல்டா ரீஜனில் இருக்கிறவர். அவர் வந்து அவரே எடிட் பண்ணி தலைவர் ஒரு கான்செப்ட் பண்ணுவார். ஒன்று நமக்கு தெரியாத படங்களில் பாண்டியன் படத்தில் வந்து தலைவர் வந்து ஒரு ட்ராக் ஷாட் தலைவரை நோக்கி வரும். அவர் சும்மா இங்கே நின்றுட்டு இப்படி கால் பண்ணி நின்றுட்டு அவர் அக்கா வந்து ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு விஷயம் மறைச்சிருப்பாங்க. அவர் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க அக்காவை இப்படி பார்த்துட்டு பாரு, கேமரா ட்ராக்கிங் ஆகும், பின்னாடி ஒரு மின்னல் அடிக்கும். அந்த ஷாட்டு எனக்கு பாண்டியன் படத்தில் அதை பார்த்து ஞாபகமே இல்லை. அவர் அந்த விஷயத்தை வச்சு அந்த சாஞ்சிட்டு நிற்கிறதுலேயே ஒரு 1000 ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயம் பண்ணிக்காரு. நீங்கள் ஆக்சுவலி அந்த சுதர்ஷன் த ரோபாட்னு நினைக்கிறேன் அவரோட ஐடி. அந்த தம்பி பண்ண எடிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாத லெவலில் அவர் அவ்வளோ டீட்டெயில்ஸ் அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தலைவர் ஃபேன்ஸு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து ஒரு சின்ன பசங்களை வந்து நீங்கள் வியந்த விஷயம், ரஜினி சார் படத்தில் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் ரசிச்சதா, ஒரு சின்ன பசங்க அதை ரசித்ததை நீங்கள் பார்த்துறீங்களா? என்னடா உனக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி, அதாவது தலைவர் வந்து எல்லா வயதினரையும் போய் சென்றடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் ஏதாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்க பார்க்குறேன் சார். நான் வந்து எல்லா வீட்லேயும் சினிமா பாட்டு வந்து ஒரே மியூசிக் டைரக்டர் வேறு நடிகர்களுக்கு இசையமைக்கும் போதும்
தலைவருக்கு ஒரு பாட் இசையமைச்சு அந்த பாட்டோட வெறும் லிரிக் வீடியோ வரும்போது இந்த பேரண்ட்ஸ் போட்டு காமிக்கும்போது அதோட இம்பாக்டை நான் பார்க்குறேன். குழந்தைங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அவர் பார்த்தா முன்னாடி ரஜினி அங்கிள் நாங்கள், இப்போ அடுத்த குழந்தை ஜென்ரேஷன் வந்து ரஜினி தாத்தான்றாங்க. நான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் ரஜினி தாத்தா மனசிலாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டெப்பை வந்து எல்லா கொரியோகிராஃபர்ஸும் ஈஸியாக மக்களால் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பை வந்து ஹுக் லைன் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிடுறாங்க. அது நம்மால் பண்ணும்போது அந்த சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் அதை பிடிச்சி அதை திருப்பி பண்ணுறது. எனக்கு அவர்கிட்ட இது பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க, ரஜினி தாத்தா பண்ணுறது பண்ணிக்காமி அப்படின்வாங்க. பார்த்தா பசங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது எவ்வளோ தூரம் ட்ரெயின்டான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு யதார்த்தமாக குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா போயிடுவாங்க. கண்டிப்பாக நிறையா நான் சொல்கிறேன் வந்து ஒரு 3 வயசு குழந்தைங்கள்ட்ட அந்த அங்கிள்கிட்ட அது மாதிரி பண்ணிக்காமின்னா நிறைய விஷயங்கள் பண்ணிக்காமின்னு சொல்லும்போது அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு டான்ஸ் கற்றுவாங்க. பண்ணால் அதை விட்டுட்டு ஏன்னு ஃபோன் எடுத்தது ஸ்வைப் பண்ணதுக்கு அனுப்பி விட்ருவாங்க, ஓடிடுவாங்க பசங்க. ஆனால் ரஜினி தாத்தா மாதிரி பண்ணுனா பண்ணுறாங்க பசங்க. ஸோ நான் இதை நிறைய பேர்ட்ட பார்க்குறேன். இந்த அடுத்த தலைமுறைகள் கடந்து எல்லா காலகட்டத்தில் இருக்கிறவங்களும் அந்த விஷயத்தை ஒரு டாப்பிக்காக தலைவரை பற்றி பேசுறது, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எங்கேஜ் ஆகிறாங்க அவரோட விஷயத்தில். சார் அதே மாதிரி எல்லா வயதினரையும் சரிசமமாக கவர்ற மாதிரியான ஒரு மாஸ் ஒரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷங்கள் கடந்தும் அவருக்கு இப்போது 75 வயது ஆக போகுது அப்படிங்கிறப்ப அதை மெயின்டைன் பண்ணுறாரு, அப்டேட் பண்ணிக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி ஒருத்தரால் ஒரு கிங்காக இருக்க முடியாது ஒரு கோலிவுட்டில்? சில பேர் வந்து இப்போ MBA பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் பண்ணுற இதுக்கு பேர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த பேர், இப்படி தான் அவர் அப்படி பேசுகிறாரு, இப்படி பண்ணி தான் அவர் இது நடக்கிறாரு. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 நிமிஷம் தான் நிற்பார், இந்த இடத்துல 2 செகண்ட் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஏதோ ஆளாளுக்கு என்னென்னலாமோ இல்லுமினாட்டி வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னலாமோ கான்செப்ட் சொல்கிறோம். பட் அதை கடந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்ட்டு நான் உணர்றேன். அண்ட் அதை திருப்பி நோண்டுறது மூலமாக அது எப்படி அப்படி அதோட கூறுகள் என்ன மூலமாக அது அப்படி நடக்குதுங்கிறத நம்ம அந்த மெக்கானிசம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ரெப்ளிகேட்டும் பண்ண முடியாது. சார் இப்போ வந்து ரஜினி சார் வந்து இளையராஜா சாரோட பாராட்டு விழாவில் வந்து 2 பேரும் ஒரு ஃபன்னாக ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ரசிகராக நீங்கள் என்ன தலைவர் இப்படிலாம் பேசுவாரா, தலைவர் இப்படிலாம் பண்ணுவார், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்கா சார் நீங்கள் பார்த்து? அந்த ராஜா சார் ஃபங்க்ஷனில் நடந்ததே அது ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம் தானே. அவர் திடீர்னு திருப்பி ராஜா சார் வந்து மைக்கை இது பண்ணி, அதுக்கு முன்னாடி கூட ராஜா சாருக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் நிகழ்ச்சி இதில் நடந்தபோது நடிகர் சங்கம் இவங்க நடத்தின போது அப்போ கூட தலைவர் வந்து என்ன சாமி அதான் ஏதோ பண்ணுறீங்களே எல்லாம் வருது இல்லை, லக்ஷ்மி வருது இல்லை அப்படின்னார்ல. அது ஒரு மாதிரி அவரோட மேபி அவரால் வந்து அந்த மாதிரி யதார்த்தமாக எல்லாரோடையும் எல்லா டைம்லையும் மேபி இருக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன் அது வெளிப்படுத்தும் போது நமக்கு வந்து அவ்வளோ ஆமாம்ல நம்ம கூட இருக்கிற ஒரு அண்ணன் தானே இப்படி தானே பேசுவார், அந்த ஒரு கனெக்டிங் வந்து ரொம்ப யதார்த்தமாக அவருக்கு வந்துடுது. ரஜினி சார் தலைவருக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரு ரசிகராக? சக ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ரஜினி சார் ரசிகர்களுக்கு? அவர் எப்பவுமே ஒரு பொக்கிஷமாக இருக்கார். ஒரு கான்செப்ட் நான் சமீபமாக அதை நான் உணர்ந்தேன், நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்கேன். ரஜினிங்கிறது ஒரு பர்சனாக நம்ம விரும்பலை, ஒரு கான்செப்டாக விரும்புகிறோம். ஒரு ஐடியா ஒரு கான்செப்ட்டுக்கு அழிவே கிடையாது கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து அவர் என்ன விரும்புகிறாரோ அவர் அதை விரும்புகிற மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. நாம் போய் அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறதோ ஒரு டிமாண்டு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறதோ எதுவுமே நம்ம பண்ண வேணாம். அவர் என்ன பண்ணுறாரோ இன்றைக்கி இல்லைனா அவர் எடுக்கிற ஒரு முடிவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லைனா ஒரு 5 வருஷம் கழிச்சு அதோட கரெக்ட் இல்லை அப்படின்னு நமக்கு உணர்கிற மாதிரி ஒரு விஷயமா பண்ணுறாரு. ஸோ அவராக இருக்கிறதுக்கு நாமளாக இருந்துட்டு தான் அவர்கிட்டேருந்து அவர் நமக்கு கொடுத்துட்டே இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில் கான்ஷியஸாக தெரிஞ்சு கொடுக்குறாரா தெரியாம கொடுக்குறாரு, பாடங்களாவோ ஏதோ ஒரு லெவலில் வந்து நமக்கு ஒரு விஷயம் அவர் நல்ல விஷயங்களாக கொடுத்துட்டே இருக்கார். ஸோ அவராக இருக்க விட்டு நம்ம ஜாலியாக கோஎக்ஸிஸ்ட் ஆனாலே நம்ம எல்லாருக்குமே தொடர்ந்து நல்லதே நடக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் அந்த மாதிரி ஒரு அருவி மாதிரி ஒரு ஆறு மாதிரி இருக்கார். வற்றாத ஆறாவே இருந்துட்டு இருக்காரு. தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியிருக்காரு, அது சம்மந்தமாக ஏதாச்சும்? கண்டிப்பாக இளையராஜா சார் வந்து சொல்லுவார், ஒரு கலைஞனால் அந்த அவார்டுக்கு பெருமை, அந்த அவார்டுனால அந்த கலைஞனுக்கு பெருமை இல்லை. ஸோ அதனால டெஃபினட்டாக நான் ஒரு நல்ல விஷயமா ஒரு சிறந்த விஷயமா தான் பார்க்குறேன். இப்போது அவரை பற்றி சொல்லும்போது இப்போ நம்ம அப்பாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், ஒரு நல்ல அவருக்கு ஒரு நமக்கு தோணுது என் அப்பா ஒரு பட்டு சட்டை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்டு சட்டை வாங்கி தரோம். என் அப்பா வந்து ஒரு நல்ல உயர் ரகமான ஒரு நல்ல வேலைப்பாடு உள்ள ஒரு ஷூவை மாட்டிக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அது நாம் அவரை டெக்கரேட் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஆனால் அவர் சிறந்த அப்பாவாக இருக்காருங்கிறது தான் அதில் மேட்டர். அவராக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கார், இதெல்லாம் அவருக்கு டெக்கரேஷன்.
சார் ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய ரசிகர்னா நான் உங்களுடைய பாடல் வரிகளிலே கவனிச்சிருப்பேன். அந்த பாடல் வரிகளே கூட இப்போ ஜுஜிபிங்கிறது கூட தலைவர் யூஸ் பண்ண ஒருத்தர் தான், ஜுஜிபிமா அந்த மாதிரி. அதே மாதிரி ராரா ராமையா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அதுக்கப்புறம் ராக்கம்மா கையெழுத்து. ஸோ இப்போ நீங்கள் பேசுகிறப்பே கூட உங்களை அறியாமையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சோ கூட இடையில வந்து தலைவர் ஸ்லாங் வந்துட்டு போச்சு, பாடி லாங்குவேஜ் சில விஷயங்கள் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ரஜினி சாருடைய ரசிகர்கிட்ட இன்னைக்கு பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விருந்தினை கூட சந்திப்போம். முத்திரையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.